சரி, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, 10K சப்ஸ்கிரைபர் சேலஞ்சில இன்னைக்கு நாள் நம்பர் 39. இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி மணி 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நானும் எழுத வேண்டிய ஒரு சில ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ரோட்ல ஒரு பையன் கூட இல்ல. நான் மட்டும் நைட்டு 12:30 மணி அபிஷேகத்துக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போனோடனே சாமிக்கு அலங்காரமும் அபிஷேகமும் நடந்துட்டு இருந்துச்சு. அபிஷேகம் பார்த்த கையோட நாங்கள் வந்து டீ இருந்துச்சு. நைட்டு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 1:30 மணி அளவில். டு பி ஃப்ராங்க், டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மித்திவின்றவர் எல்லாத்தையும் வந்து ரூட் எடுத்துட்டு இருந்தாப்புல. அப்புறம் நல்லபடியாக அபிஷேகம் முடிஞ்சு நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. நைட்டு ஒரு 2 மணி அளவில் வந்து தக்காளி சாப்பாடு பஞ்சாமிர்தம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அது கோழியோடது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே சாப்பிட்ருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நல்லபடியாக வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு ஒரு பாதி தூக்கத்தில் நான் வந்து காலேஜ் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா காலேஜ் போய் தான் ஆகணும், இல்லைனா அட்டன்ஸ் வந்து லேக் ஆயிரும். அப்புறம் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டு செம்மையாக தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். நல்லா தூக்கம். எங்கள் அம்மா காஃபியோட ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் மைண்டு, ஒரு சில ஹோம்ஒர்க்கில் இருக்கும், ஒரு சில டைகிராம்லாம் இருக்குது, டைகிராமை வரைஞ்சிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் தூங்கவே போயிட்டேன். வாழ்க்கையில் பிடிச்சது பண்ணுங்க. டாடா பை பை காய்ஸ்.